ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஒயின் vlogs. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் லொக்கேட் ஆகிருக்கிற கருடா பார்க் தாங்க பார்க்க போகிறோம். உள்ளே என்ட்ரி ஆகணுன்னு ஃபஸ்ட்டு டிக்கெட் கவுண்டர் தாங்க. அடல்ட்டுக்கு வந்து பர் பர்சனுக்கு 300 வாங்குறாங்க. அப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே டக்கு வாத்து இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே இருந்தது. நிறையா மேய்ஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது. ஃபுல்லாக செடி வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா க்ளீனாக இருந்தது. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம். நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற வரைக்குமே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வாத்து பண்ண தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட் சைடில், அதுக்கும் வாத்து பண்ணைக்கும் ஆப்போசிட்டில் ரைட் சைடில் திரும்பினா ஃபுல்லாக வந்து பேரட், அந்த காக்டெயில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெரைட்டியோட இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதோட நாய்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அது கத்துறது எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அது பார்த்துட்டு செம்ம ஃபன்னாக இருந்தது. அது அங்கேயும் பறந்துக்கிட்டு இருந்தது. எங்களை பார்த்தோன்னு இன்னும் நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மான் ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. இதிலலாம் என்னோடய பொண்ணு வந்து ஏறி ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நல்லா இருந்தது. உள்ளே என்ட்ரி ஆனோடனே பெரிய ஆஸ்ட்ரிச் இருந்ததுங்க லெஃப்ட் சைடில். அதுக்கு இந்த ஃபேமிலி வந்து ஃபுட் கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள். செம்ம பெருசாக இருந்தது அது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் அங்கே டிஃப்ரெண்ட்டான மாடு எல்லாமே வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது பார்க்கறதுக்கே. ஒன்று வந்து ஷார்ட்டாக இருந்தது முன்னாடி, ஒன்று உள்ளே போய் பார்த்தா இது நாட்டு மாடு மாதிரி இருந்தது, நம்ம நாட்டு மாடு மாதிரி. அதுக்கப்புறம் ஆடு பார்த்திங்கன்னா அதுலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. ஒரு வெரைட்டி வந்து பாகிஸ்தான் வெரைட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, காது பெருசாக இருக்கிறது. இன்னொன்று வந்து ரொம்ப குட்டியாக ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, பெட்ஸ். எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபுட் ஃபீட் பண்ணோம். எல்லாமே செம்ம ஜாலியாக இருந்தது. புது அனுபவமாக இருந்தது. நம்ம சின்ன வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலுமே இப்போ பண்ணும்போது அது புதுசாக இருந்தது எங்களுக்கு. அப்புறம் இந்த பெட்ஸ் கூடலாம் ஜாலியாக விளையாடணும். நாங்கள் செம்ம ஜாலியாக இருந்தது. இவங்க நிறையா நம்மளை ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம மேலே ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து நாங்கள் ஆஸ்ட்ரிச்சுக்கு வந்து ஃபுட் கொடுத்தோம் அப்போது எடுத்தது இது. அப்புறம் நிறைய ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. பட்டு அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிடல. எல்லாமே வாட்டர் எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. நிறைய டேங்க்ஸ் காலியாகவும் இருந்தது. அதனால் ஃபிஷ் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஃபிஷ்ஷு இதில் வந்து என் பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க நிறையா ஃபிஷ்ஷஸ் பார்த்து விளையாடிக்கிட்டு, கோல்டன் ஃபிஷ் இந்த இதெல்லாம் இருந்ததா, அதனால் அதெல்லாம் பார்த்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. Every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets, anything goes. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Beat kicks pound like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. இந்த ஆமை நல்லா இருந்தது. அது கிட்ட போனோன்னா அது எங்ககிட்டே வர மாதிரியே வந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் கை வைக்கும் போது, டச் பண்ணும் போதெல்லாம் எங்களை பார்த்து அது வர மாதிரியே ஃபீல் ஆச்சு. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பேரட் அந்த இது எல்லாமே வச்சுருந்தாங்க. லவ் பேர்ட்ஸ் அந்த கேஜ் வச்சுருந்தாங்க. அது உள்ளே போய் பார்க்கும்போது லவ் பேர்ட்ஸ் சவுண்டே உங்களுக்கு தெரியும். செம்ம நாய்ஸ் சூப்பராக இருந்தது. அதில் இந்த சைடு பார்த்தா ஒரு 2 லவ் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தது. இன்னொரு லவ் பேர்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது அதை அடித்து துரத்திக்கிட்டு அந்த வீடியோ இதெல்லாம் நல்லா இருந்தது. அதனால் அதை லைவாகவே அப்படியே வீடியோ எடுத்திருந்தோம். அது முடிச்சுட்டு உள்ளே போனோடனே
ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபிஷ் ஃபீடிங் அந்த இது கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே போய் ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணோம். அது கொட்டினோன்னே எல்லா ஃபிஷ்ஷும் அப்படியே அடித்து மோதிக்கிட்டு வந்து சாப்பிட்டுச்சு ஃபீட் பண்ணும்போது. அப்புறம் இங்கே நிறைய புறா வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது புறா வெரைட்டிஸ் எல்லாமே. பார்க்க செம்ம அழகாக சூப்பராக இருந்தது. அப்புறம் நாங்கள் பேட்க்கு ஃபீட் பண்ண உள்ளே போயிட்டோம். டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோன்னே ஃபீடிங் கொடுத்தாங்க. ஃபீடிங் கொடுக்கும் போதே என் கையில் வந்து நிறையா இது உட்காந்துருச்சு. பேட்ஸ் எல்லாமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் இதை வந்து ஆல்ரெடி ஏற்காடில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் எத்தனை டைம் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலுமே அது புதுசாகவும் நல்லாவும் இருந்தது. அப்புறம் இந்த எலியை பார்க்கும்போது ஒரு எலி போய் உள்ளே உட்காந்துக்குச்சு எங்களுக்கு பயந்துக்கிட்டு. அது பார்க்கவும் நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக இந்த பாம்பை கையில் வைக்கும் போது செம்ம பயங்க. அது ஏதாச்சும் பண்ணிவிடுமோன்னு ஒரு பயத்திலே தான் நான் வச்சுருந்தேன். செம்ம பயமாக இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. செம்ம த்ரில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இதுவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you soon. டாடா, பாய் பாய்.